realme பட்ஜெட்ல அடுத்ததா realmeயோட 12 சீரிஸ்ல 12X அப்படிங்கிற இந்த மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போன் உண்மையாவே பெஸ்டா இருக்கா பாத்துருவோமா? பாக்ஸ் எப்பயும் போல தான் இருக்கு. முன்னாடி வந்து 12X அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே realme அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி எப்பயும் போல ஸ்பெக்ஸ் இருக்கு. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள realmeயோட 12X மொபைல், அதுக்கான ஒரு TPU கேஸ், அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், ஒரு 45 வாட் சார்ஜிங் அடாப்டர், கடைசியா டைப் சி சார்ஜிங் கேபிள். முதல்ல டிசைன் பார்த்தா இங்க டிசைனை பத்தி பேசுறதுக்கு பெருசா விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா 12 சீரிஸ்ல கொடுத்த அதே டிசைன் தான். இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா கலர்ஸ்ல மட்டும் அங்கங்க வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. டிசைன் எப்படி இருக்கு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட weight அப்படின்னு பார்த்தா 192 கிராம் இருக்கு. thickness 7.69 mm இருக்கு. இந்த செக்மெண்ட்லயே நாங்க தான் ஸ்லிம்மான மொபைல் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி realme வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இது போக IP54 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பேசிக்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அதனால தண்ணியில எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணிர வேண்டாம். அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.7 இன்ச்ல IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படினா LCD டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நிறைய அவைலபிளா இருக்கு. நாங்க தான் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி realme வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு பார்த்தோம் அப்படினா இங்க பீக் பிரைட்னஸ் 950 nits இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல சன்லைட்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, இந்த டிஸ்ப்ளே வந்து கொஞ்சம் பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. அது போக இங்க வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. realme வந்து இவ்வளவு விஷயங்கள் கவர் பண்றாங்களா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் லவுடாவே இருக்குது. அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா MediaTek Dimensity 6100+ அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் வந்து கொடுத்திருக்காங்க. 11Xல இருந்த அதே ப்ரௌசர் தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியும். லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ணீங்க அப்படினா அங்கங்க ஃப்ரேம் டிராப், லாக் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு நார்மலான ஒரு லைட் கேமருக்கு இது ஓகேவா இருக்கும். மத்தபடி மல்டி டாஸ்கிங்க்கு நிறைய ஆப் யூஸ் பண்றதுக்கு இதெல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணப்ப 4 லட்சத்துக்கு கிட்ட வருது. அதுபோக த்ரோட்டில் டெஸ்ட் இதுவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தா மேக்ஸிமமா 88% வரைக்கும் யூஸ் பண்ணுது. பட் அங்கங்க லைட்டா அந்த டிராப் இருக்கத நம்மளால பார்க்க முடியுது. 11Xல இருந்து 12Xக்கு சேம் ப்ராசஸரா இருந்தாலுமே இங்க எக்ஸ்ட்ராவா VC கூலிங் வந்து நாங்க ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஹைலைட் பண்றாங்க. அதனால பெருசா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் ஹெவியா ப்ளே பண்றீங்க அப்படினா அந்த வார்ம் வந்து பின்னாடி இருக்க தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் அதை பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படினா நல்லா இருக்கும். இங்க LPDDR 4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே பேட்டரியும் இங்க எப்பவும் போல 5000 mAh கொடுத்துட்டாங்க. பட் இந்த டைம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டா கொடுத்துட்டாங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படினா 30 மினிட்ஸ்ல 50% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க. எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல பேட்டரி வந்து ஃபுல் ஆயிடுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்குது. மத்தபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஷார்ட் டர்மா செக் பண்ண வரைக்கும் பெஸ்டா தான் இருக்கு. அடுத்து இதோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. realme UI 5.0 ஓட. அது போக இங்க சாஃப்ட்வேர்லமே ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப ஹைலைட் பண்ற விஷயம் நான் ரீசன்ட்டா லான்ச் பண்ண realme Narzo 70 Proல பார்த்தோம் அப்படினா அந்த ஆட் ஜெஸ்டர்ஸ் இததான் பெருசா ஹைலைட் பண்ணாங்க. அந்த விஷயத்தை இந்த மொபைல்லையும் கொடுத்திருக்காங்க. மொபைல் வந்தப்ப அது இல்ல, பட் அதுக்கப்புறமா அப்டேட்ல வந்து ரோல் அவுட் பண்ணிருந்தாங்க. இதுல என்ன அப்படினா நார்மலா நீங்க மோஜ் ஜோஸ் இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்றீங்க அப்படினா அந்த ரீல்ஸ் பார்க்கிறதுக்கு அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்படி நீங்க பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே போகும், அப்புறம் மேலே போகும். இந்த மாதிரியே நீங்க ஸ்வைப் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணல. இதே ஃபீச்சர் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப்க்கும் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்தவரை இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். இப்படி நம்ம கையை ஆட்டி ஆட்டி ஸ்வைப் பண்றதுக்கு பதிலா கையை தொட்டே ஸ்வைப் பண்ணிடலாம். அதுதான் பெஸ்ட். இப்போ ஐபோன்ல இருக்கக்கூடிய டைனமிக் ஐலாண்ட் அதே மாதிரி ஃபீச்சர் வந்து இதுலமே கொடுத்திருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோலை சுத்தி வருது. அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டைனமிக் பட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். டபுள் டச் பண்ணோம் அப்படினா ஒரு ஆப் வந்து ஓபன் பண்ண முடியும். இல்ல டபுள் டைம் பிரஸ் பண்ணோம் அப்படினா ஒரு ஆப் வந்து ஓபன் பண்ண முடியும். லாங் பிரஸ் பண்ணா கூட கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் பண்ற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அது காமனா எல்லா realme மொபைல்லயும் வரக்கூடிய விஷயம் தான். அதுவுமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டா அதை நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. 3.5 mm ஜாக் இருக்கு. அப்படியே இங்க சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தான் எல்லாரும் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் ஹைபிரிட் கொடுத்தது அந்த அளவுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணல. இது ஒரு 5G மொபைல். இதுல அப் டு 9 5G பேண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. மத்தபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பவும் போல தேவையில்லாத ப்ளூடூத் நிறைய இருக்குது. இந்த ஹாட் ஆப்ஸ், கேம்ஸ் இதெல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. அது போக அந்த ஆட்ஸ், புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கு. முக்கியமா அந்த லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய கிளான்ஸோட ஆட் அதையுமே மறக்காம கொடுத்துறாங்க. அப்படியே இதோட கேமரா செக்மெண்ட் வந்தா பார்த்தோனே 4
கேமரா இருக்கிற மாதிரி தெரியும், பட் இருக்கிறது என்னமோ 2 கேமரா, ஒரு எல்இடி ஃபிளாஷ், ஒரு டம்மி சர்க்கிள். பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் 64 இருந்தது, அதை வந்து இங்க டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அவுட்புட் ஓரளவு பெட்டராவே இருக்குது. அந்த ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது, கலர்ஸ் இதெல்லாமே நல்லா எடுத்து தருது. பட் போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. மத்தபடி போர்ட்ரைட் ஷாட்ல எல்லாம் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து நல்லா இருக்கு. இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அவுட்புட் ஓரளவு பரவாயில்ல. அப்படிங்க செல்ஃபி கேமராக்கு வந்தா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதேமே ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. பட் போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கு. இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதோட அவுட்புட் ஓகே. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+128, 6+128, 8+128. மூணுலயுமே ஸ்டோரேஜ் ஒன்னு தான். அந்த RAM வேரியன்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்றாங்க. இதுல 4+128 வந்து 12000 ரூபாய்க்கும், 6+128 13500 ரூபாய்க்கும், 8+128 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக இதுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்க இந்த 4+128 க்கும் 8+128 க்கும் 1000 ரூபாய் கார்டு ஆஃபர் வருது. இந்த 6+128 க்கு மட்டும் 1500 ரூபாய் கார்டு ஆஃபர் வருது. அப்படி பார்க்கும்போது 11000 ரூபாய், 12000 ரூபாய், 14000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் செக்மென்ட்க்கு வந்து வாங்கிக்க முடியும். சோ 11000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ரியல்மி ஃபேனா இருந்து நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா தோணுச்சு அப்படின்னா இந்த மொபைலை தாராளமா செக் பண்ணி பாருங்க.